கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நிலச்சரிவு தொடர்பான செய்தியை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் தான் பேசியதாகவும் மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று உறுதியளித்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அதிரப்பள்ளி அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதேபோன்று நிலம்பூர் அருகே உள்ள கருளையிலும் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வயநாடு, திருச்சூர் மாவட்டங்களில் உள்ள அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கருளையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தை யானைகள் மிகுந்த சிரமத்துடன் கடந்து சென்ற காணொலி வெளியாகியுள்ளது. இதேபோன்று கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள கொண்டோட்டி நகரில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நின்றது. വളരെയധികം ഡേഞ്ചറായിട്ട് വെള്ളം ഉയരുകയാണ്. വെള്ളത്തിന്റെ അവസ്ഥ ക്രമാതീതമായി വരികയാണ്. ഏകദേശം ഒരു റോഡ് ഏതാണ്ട് മുക്കാ ഭാഗം ഇപ്പൊ ഈ ആളുകൾ വരുന്ന മനസ്സിലാവും. റോഡിലൂടെ വരുന്ന ഈ അവസ്ഥ കണ്ടാൽ മനസ്സിലാവും. അതുകൊണ്ട് പരമാവധി ശ്രദ്ധിക്കുക. கோழிக்கோடு மாவட்டத்தின் அருகே உள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட மாஹேவின் வடக்காரா புதிய பேருந்து நிலையத்திலும் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனிடையே கேரளாவில் வயநாடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரளாவில் பெய்த தொடர் மழையால் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு 70க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் வயநாடு மாவட்டத்தில் இன்றும் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று காசர்கோடு, கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.